நம்மோட சமூக ஆர்வலர் திரு தயானந்த கிருஷ்ணன் இணைக்கிறார். சார் வணக்கம். இப்போ ரயில் நிலையங்கள்ல இந்தியை திணிக்கும் முயற்சியாக இதை பார்க்கணுமா? ஹிந்தியை ஹைலைட் பண்ணி நடுவில் ஹிந்தியில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல பொதுவா இது இந்த மாதிரி நிறைய ஹிந்தி முயற்சிகளை நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்துட்டு வரதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. ஆனா இதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த தமிழகத்துல நிறைய தென் மாநிலங்களை சார்ந்த மக்கள் வசிக்கிறாங்க. மேலும் சுற்றுலா வரக்கூடிய வெளிநாட்டவரும் நிறைய பேர் வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த பகுதிகளை தமிழ்நாடு போன்ற, முக்கியமா சென்னை போன்ற நகரங்கள்ல தமிழ், அதுக்கு அடுத்து ஆங்கிலத்துல இருக்கிறது தான் சரியான ஒரு முறையா இருக்கும். அதை மாற்றுவதே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அதுக்கு பதில் ரயில்வே முக்கியமா அந்த நிலையங்களுடைய மேம்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு பேர் பலகையில முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அந்த பணிகளை செய்யாம, முக்கியமா பார்க்க வேண்டியது வெளி சுற்றுலா பயணிகள் இருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் இருக்கிறாங்க, தென் மாநில பயணிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஆங்கிலம் இருந்ததுன்னா ரொம்ப எளிதா அந்த ஸ்டேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க குறிப்பாக அந்த பெயர் பலகையில ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எங்க இருக்கு, லிஃப்ட் எங்க இருக்கு, இதெல்லாம் இந்த வசதிகள்லாம் முக்கியமா கவனம் செலுத்தணும். ஆனா இந்த வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் போர்டுல இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து மாநில மொழிக்கு அடுத்து ஹிந்தி மொழி எடுத்து வர்றது ஏற்புடையதா இல்லை. இதுல கவனம் செலுத்துறதை குறைச்சிட்டு கண்டிப்பாக அவங்க பழையபடி எப்படி இருந்தோம் அதே மாதிரி வைக்கிறது தான் ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஏன்னா நம்ம தமிழகம் பொறுத்த வரைக்கும் நிறைய தென் மாநில பயணிகள் இருக்கிறாங்க. அவங்க நலன் கருதி அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். சார், இப்போ இந்த ரயில்வே நிர்வாகம் சார்பில் இப்போ இப்படி பண்றது தற்செயலான ஒண்ணா, இல்ல அரசியல் ரீதியாக தான் இதை பார்க்கணுமா? இதுல அரசியல் எந்த அளவுக்கு பலப்படும் தெரியல இந்த மாதிரி விஷயங்களை. பட் இதோட நாங்க நிறைய விஷயம் சொல்றது, இந்த ரயில் மேம்பாடு திட்டம் ரீடெவலப்மெண்ட்ல தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ரீடெவலப்மெண்ட்ல அவங்க அதிகம் கவனம் செலுத்தணுமே தவிர ஒரு பேர் பலகையில கவனம் செலுத்துறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் கைவிட்டுட்டு எப்பவுமே ஒரு பகுதியில மக்கள் வசிக்கிறாங்கன்னா அந்த பகுதியில லோக்கல் லாங்குவேஜ்னோ அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். செகண்ட் இன்டர்நேஷனலா இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்க, அதுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த அரசியல் உள்நோக்கம் இருந்தா அதெல்லாம் கலைஞ்சு எடுக்கணும். இதெல்லாம் தொடரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.